ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையில வந்து சொல்பம் யஸ்ய தர்மஸ்ய ஜாயதே காயதே காயதே அபதோபயா. ஏற்கனவே சொல்லியிருப்போம். சொல்பம் கொஞ்சம் பண்ணியிருந்தா கூட மகதோபயா ரொம்ப பயங்கரமான விளைவுகள்ல இருந்து கூட காப்பாற்றிடும் அப்படிங்கிறார், விடுபடுத்தும் அப்படிங்கிறார். அதனாலதான் அதை கீதையை முடிக்கிற போது கூட மாசு சக பயப்படாத, மூச்சை சாமி மாசு சக, எல்லா எது வந்து விடுபடுத்தாலும் அதெல்லாம் பாப ரிசல்ட், பாபத்துடைய விளைவுகள், அதுல இருந்து நான் விடுபடுத்துறேன் அப்படிங்கிற. இதுல கொஞ்சம் பண்ணியிருந்தா கூட, பக்தி தொண்டுங்கிறது கொஞ்சம் செய்யப்பட்டிருந்தா கூட, இது எப்படின்னா பயிர் தொழில் செய்யறோம்னா நிலத்தை பண்படுத்தணும், அப்புறம் தொழி அடிக்கணும், விதைக்கணும், பல வேலைகள். அப்புறம் அறுவடை எடுத்த பிறகு அதுல வேற எதிர்பார்த்த மாதிரி நடக்கணும், பல விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் தான் விளைவே வரும். அந்த விளைச்சல் தான் அங்க விளைவு. ஆனா அது எப்படி அமையுதுன்னு சொல்ல முடியாது. ஆனா பக்தியில வந்து சொல்பம் அபியாசிய அந்த மாதிரி கிடையாது. பயிர் தொழிலோ மற்ற தொழில்கள்ல முதலீடு மளிகை கடனா முதலீடு உள்ளே கடன். 8 நாளுக்கு ரொம்ப நேரமா பொறுமையை சோதிப்பான் வாங்குறவன். ஒரு 8 நாள் வாங்குறதுக்கு பெறதுக்கு அந்த பாட்டு. ஆனா பக்தியில அப்படி இல்லை அப்படிங்கிறாரு கிருஷ்ணர். சொல்பம் அபியாசிய கொஞ்சம் பண்ணா கூட போதும், நீங்க நல்ல நல்ல நிலையில இருப்பீங்கிற மாதிரி அந்த இதை சொல்றாரு, ஆறுதலா பேசுறாரு. அப்போ அதாவது ஞானத்துடைய ரிசல்ட்டும் பக்தி தான், கர்மத்துடைய ரிசல்ட்டும் பக்தி தான். கர்மத்துல வந்து பற்று நீங்கிறதுக்காக அதை யோகமா சொன்னாரு. ஞானத்துல வந்து நான் தான் செய்யறேங்கிறத திமிர் போறதுக்காக ஞான யோகம் போறது. அதுவே ஒரு யோகமா எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது காட்டு. இதுல சுருக்கமா ஆச்சாரம் கருத்து என்னன்னா, வாயில வந்து சதா நாம இருக்கணும், மனசுல வந்து தியானம் இருக்கணும், உடலால வந்து சத்சங்கம் அது தொடர்பான செயல்கள் இருக்கணும். இதைத்தான் சொல்றாங்க. இப்போ அர்ஜுனனுக்கு வந்து என்ன தோணுது, இவங்களையெல்லாம் கொண்டா அதோட பெரிய பாவம் என்ன இருக்கு அப்படின்னு தோணும். ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றார், இவங்களை கொல்லாம விட்டாதான் பெரிய பாவம் அப்படிங்கிறார். இப்படி ஒரு முரண்பாடா அந்த இடத்துல வருது. தர்மம் அதர்மம் அதைத்தான் ஒருத்தர் பார்க்கணும். நீ வந்து ஒரு சாது பார்வைலாம் அந்த இடத்துல பார்க்க கூடாது. பொதுவா இந்துக்களுக்கு வந்து நிறைய ஆன்மீகவாதிகள் வந்து அந்த ஒரு ஆன்மீக பார்வை கொடுத்துருவாங்க. இப்போ அவனும் சாமி கும்பிடுறான், இவனும் சாமி கும்பிடுறான், நானும் கும்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்க பண்ற அரசியல்லாம் நமக்கு தெரியாது. மற்ற மதத்தவர்களுக்கு சனாதன தர்மத்தை ஒழிக்கணும், அதுல இருக்கிறவங்களை காலி பண்ணணும், இல்லாட்டி மதம் மாற்றணும், இதெல்லாம் அவங்களுக்கு மதத்துல ஒரு கடமையாவே இருக்கு. அப்படிங்கும் போதே அது தெரியுது. அது வந்து மதங்களா எடுத்துக்காம அரசியலா எடுத்துக்கலாங்கிறது நல்லா புரியுது. அர்ஜுனனுக்கு என்னன்னா, அந்த ஒரு தயை நிறைந்த கண்களுடன் அப்படி சோர்ந்து உட்கார்ந்தான் அப்படின்னு அதுல வருது. தயை இரக்கம்லாம் வந்து சூழல்ல வாரதுதான், அது இயல்புக்கு பொருந்தாது. சூழல்ல வாரதுனால அது வந்து ரஜோகுணத்தை சார்ந்த குணம் கிடையாது. ஒருத்தர் பிச்சை எடுக்கிறாருன்னா படக்குன்னு ஒரு 100 ரூபா கொடுக்குறாங்கன்னா அது வந்து தயை இறக்கம். அவர் பிச்சை எடுக்காம இருக்க என்ன வழின்னு நான் அதுக்கு வழி செய்தேன்னா அது வந்து
உண்மையான கருணை. கருணையும் தயையும் ஒண்ணு போல தெரியும் பாக்குறது. அப்படி அவன் வந்து அப்படி இடிஞ்சு போய் அப்படி உட்கார்ந்துடுறான். அப்பதான் ஒன்னாச்சுன்னா பெரிய பாவம், வந்தனைக்குரியவங்களை வதைக்க சொல்றீ அப்படின்னு அவன் துடிச்சு போய் பேசுறான். அவர் வந்து இது உங்களை இப்படியே விட்டாதான், கொல்லாம விட்டாதான் தப்பு அப்படிங்கிறாரு. அது போக அவனுக்கு கொஞ்சம் பேர் புகழ்ல இஷ்டம் இருக்கு. அதனால நீ இதுல சண்டை போடாம இருந்தனா உனக்கு வரக்கூடிய புகழ இழப்ப, நிகழ்ச்சியை தான் அடைவ அப்படிங்கிறாரு. நீ என்ன நினைச்சிட்டு போர் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, என்ன செஞ்சா என்னென்ன மாதிரி உனக்கு கெட்ட பேர் வரும்னு நினைக்கிறோம், அதெல்லாம் போர் செய்யாமலே உனக்கு வந்துடும் அப்படிங்கிற இப்படி பல கோணங்கள்ல வந்து அலசி பேசுறாரு. ஆத்மா அது ஆத்மா எங்கும் நிறைந்தது அப்படின்னு எங்கும் நிறைந்தத எப்படி நீ விளக்க முடியும், எரிக்க முடியும், நினைக்க முடியும், வளர்க்க முடியும்? அது எல்லா இடத்துலயும் இருக்குது. அப்படிங்கும்போது அது கொள்ற மாதிரி நீ எப்படி நினைக்கலாம் அப்படின்னு அந்த ஆத்ம பாணியில அந்த பேசுவார். அத வந்து எங்கும் இதைத்தான் வந்து அத்வைதிகள் என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா, எங்கும் நிறைந்த ஆத்மா உடலுக்குள்ள தங்கி இருக்கு, உடலை விட்டாச்சுன்னா அந்த எங்கும் நிறைந்ததுல ஜாயிண்ட் ஆயிருது, அதோட மெர்ஜ் ஆயிருது அப்படின்னா, அதோட இணைஞ்சிருது. இனி வந்து ஆத்மா பத்தி பேச ஒன்றும் இல்லை, அது மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஆனா கிருஷ்ணர் அந்த கருத்தை வந்து ஆதரிக்கல. வந்து என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா நானும் நீயும் இந்த மன்னர்களோ கூடி இருக்கிற கூட்டமோ இவங்கெல்லாம் இல்லாம இருந்த காலங்கிறது கிடையாது. நானும் நீயும் எல்லாருமே இருந்துகிட்டே தான் இருக்கிறோம். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது, அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. எல்லாருமே எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அதுலயே தெரிஞ்சு போயிருது அந்த மெர்ஜ் ஆகிறது அங்க அடிபட்டு பிரம்மத்துல ஐக்கியமாகிறது அது எண்ணங்களால ஆகலாம் ஒழிய ஒண்ணும் இல்லாம ஒரு ஜீவன் போக முடியாது. நம்ம வந்து ஒண்ணும் இல்லாம ஒண்ணுமே இல்லாத மாதிரி எண்ணத்துல ஒரு அடையாளம் வச்சுக்கலாம். நான் ஒன்றுமற்றவன், நான் ஒரு யாச்சகன், எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு நினப்புல வரலாம். எனக்கு ஆன்மாவே கிடையாது அப்படின்னு நாத்திய கூட சொல்ல முடியாது. கடவுள் நம்பிக்கை இல்லாத கூட அப்படி பேச முடியாது. அப்போ அந்த மெர்ஜாகிற தத்துவம் அதுல அடிபட்டு இப்படி அவனுக்கு அர்ஜுனனுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரியே மற்ற சித்தாந்தங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதுல அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க. ஆனா இதுதான் விஷயம், நீ பாட்டுக்கு எதையாவது நிச்சயம் பண்ணாத, நான் என்ன நிச்சயித்திருக்கிறோனோ அதுபடி நட அப்படின்னு கொண்டு வர. அப்பதான் அப்படி நடக்கும்போது சில இதுகள்லாம் நான் கடமையை விட்ட மாதிரி எல்லாம் தெரியுமே அப்படின்னு அவனுக்கு நினைக்கும் போது அதை பத்தி பயப்படாத, அதை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறார். அதாவது நீயா பாத்துக்கிட்டேன்னு நினைச்சா ஓம்பாடு, நான் பாத்துக்கிட்டேன்னு நினைச்சிட்டா ஏம்பாடு. இதுல என் பேச்ச கேட்டு அதுபடி நடந்தா என் கூட நீ எப்பவும் இருக்கலாம், அந்த மாதிரி கொண்டு வர. हरि बोल महाराज, धन्यवाद प्रणाम। हरि बोल महाराज, हरे कृष्णा महाराज, हरि बोल महाराज, हरि बोल महाराज।